மண்ணில் பிறந்தார் பெரும்பயன். ஒரு சிவனடியாருக்கு ஒருவேளை சாப்பாடு போடணும், ஒருவேளை சாப்பாடு. இளம் அத்தனையேனும் சிவஞானிக்கு ஈந்தால் பல சித்தி முத்தி பர போகம் தரும். ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு சிவனடியாருக்கு தர்மம் செய்து விடு. ஒருத்தர் சொன்னா கடவுளே கிடையாது, கடவுள் இருந்தார்னு சொன்னால் நான் இன்னைக்கு விரதம் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துக்கு சாப்பாடு என் வாயில வரணும், அப்படி கொடுத்தா கடவுள் இருக்கான்னு அர்த்தம். சரின்னு ஒரு பெரிய காட்டுக்குள்ள போய் மரத்து மேல ஏறி உட்கார்ந்தான். கடவுள் இல்லவே இல்லை. கடவுள் இருந்தால் என் வாயில் சோறு வரட்டும், என் வாயில் சோறு வரட்டும், இந்த காட்டுக்குள்ள யார் வருவா சாப்பாடு போடுறது அப்படின்னு. அந்த வழியா 2 பேரு புளியோதரை, தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், தக்காளி சாதம் எல்லாம் வத்தல் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 4 பேர் தேசாந்திரம் போகிறதுக்காக மூட்டையை கட்டிக்கிட்டு பொதி சோறை கட்டிக்கிட்டு வந்தான். அப்பா நல்ல அருமையான ஆலமரம், அருமையான நிழல், பக்கத்தில் தண்ணீர், இந்த இடத்துல உட்காந்து எல்லாரும் பொட்டலத்தை வெடித்து சாப்பிடுவோம்னு அருமையான பொட்டலத்தை அப்படி பிரித்து வச்சு அப்படி சாப்பிட போகலாம்னு போகும்போது அங்கேருந்து வெட்டருவா வேல்கம்போட ஒரு 10 பேர் ஒடியாந்தான். திமீர் திமீர்னு சாப்பாடு உள்ளே இறங்குமா? ஐயோ என்னான்னு தெரியலையே, நம்மளை அடிக்கிறதுக்கு தான் ஆள் வரான்னு சொல்லிட்டு இந்த 4 பேர் விட்டான் ஜவாரின்னு சாப்பிட வந்த சோத்தை அங்கேயே கீழே விட்டுவிட்டு கிளம்பி வந்தவன் அத்தனை பேர் கொள்ள கூட்டக்காரன். கையில் வைரம், வைடூரியம், நகை, கத்தி, வேல்கம்பு, அருவா எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தான். ஏ மாடசாமி, ஏ முனுசாமி, என்னடா நம்ம இந்த ஆலமரத்துக்குள்ள தான் தினந்தோறும் திருடின பொருளை பந்து பிரிப்போம், இன்னைக்கு என்ன இந்த இடத்துல புளியோதரை, தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம்லாம் பொட்டலம் பொட்டலமாக கமகமன்னு மணக்குது, என்ன வேலை, என்ன சமாச்சாரம்? அப்பா எனக்கு தெரியாதுடா, ஆனால் கொஞ்ச நாளாக நம்ம கூட்டத்தை யாரோ ஒருத்தன் கண்காணிக்கிறான். ஆகையினால இது யாரோ பண்ண சூழ்ச்சி, நம்மளை சாகடிக்கணும்னு யாரோ இந்த சோத்திர விஷத்தை வச்சு இந்த சாப்பாடை இங்கே போட்டுக்கிறாங்க. அதனால கொஞ்சம் விசாரணை பண்ணணும், யாரும் இந்த சாப்பாடை சாப்பிட்றாங்க. அதில் மாடசாமி இப்படி மேலே பார்த்தா, மரத்து மேலே ஒருத்தர் உட்கார்ந்தான். யாரு? நம்ம ஆசாமி. கடவுளே இல்லை, கடவுள் இருந்தால் என் வாய்க்கு சோறு வரட்டும். இவன் உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருந்தான் இப்படி இப்படின்னு. அடே அங்கே பாடுறா ஒருத்தர் உட்காந்துருக்கா, இவன் பண்ண வேலை தாண்டா இது. நம்மளெல்லாம் சாவடிக்கணும்னு விஷத்தை வச்சு சாப்பாடை போய் கடையில் போய் அதை வாங்கிட்டு வந்து சரவண பவன்ல இருந்து வாங்கிட்டு வந்து பொட்டலம் போட்டு வச்சிருக்கிறான்டா. அவனை முதல்ல பிடிச்சி கொண்டு வா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்க யாருன்னு தெரியல, கீழே இருக்கிற சாப்பாடு என்னன்னு தெரியல. இவன் கடவுள் என்ன, இந்த அனாந்திர வனத்துல என் வாய்க்கு சோறு வரணும், வந்தா கடவுள் உண்டு. ஏ மாடசாமி, முனுசாமி எல்லாம் வாங்குறான். ஆளுக்கு ஒரு சோத்தை அள்ளுங்கடா, உருண்டை அள்ளு. இந்த சாப்பாட்டுல விஷம் இருக்கா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சு போயிடும். இவன் தான் வச்சவன்னு தெரிஞ்சா இவன் வாயில ஆள் ஒரு பேர் சோத்தை வச்சு அடங்க அப்படின்னா முதுகுல ஓகி ஒரு குத்து குத்துனான். வாயை திறடா. புளியோதரையை உருட்டி வாயை வச்சு அடிச்சான். சாப்பிடு, முழுங்கு முழுங்கு, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு, கடவுள் உண்டு. புளியோதரையை முழுங்க முடியாம முழுங்கி கடவுள் உண்டு, கடவுள் உண்டு. தயிர் சாதம் சாப்பிட்டா கடவுள் உண்டு, கடவுள் உண்டு. கண்ணில் தண்ணி வருது. நம்ம வீட்டில் ஒருத்தர் ஊட்டி விட்டாவே பெருசு, இங்க 10 பேர் சேர்ந்து ஊட்டுறான். இதுதான் விதி செய்கிற வேலை. இதெல்லாம் ஈசன் பிரபஞ்சநாதன் பண்ணின விதி. இதுல யார் வந்து உட்காரணும், யார் எழுந்து போகணும், இவங்க தான் உட்காரணும். இந்த இடத்த விட்டு இஞ்சி அளவு கூட, இம்மி அளவு கூட நகரவும் முடியாது, தள்ளவும் முடியாது. அத்தனையும் பின்னமர கூட்டும் பிரான், இன்ன தளத்து இன்னபடி என்று பின்னமர கூட்டும் பிரான் ஈசன். நீங்க உண்மையா தொண்டு பண்ணி நடராஜான்னு சொல்லி பாருங்க, வாடான்னு அப்படி பக்கத்துல கூப்பிட்டு அணைச்சு அனுகிரகம் பண்ணக்கூடிய இறைவன் அவ்வளவு. நீங்க கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு உழைச்சிங்கன்னா நிச்சயமா ஏமாற்றப்படுவீர்கள். நீங்க நம்பிக்கையோட எந்த டிபார்ட்மெண்ட்ல, எந்த கம்பெனிக்கு, எந்த நிறுவனத்துக்கு நீங்க ஓடா தெரியுறீங்களோ, உங்களுடைய வயசான பிறகு உங்களை வெளியே பிராவிட மன்றம் கூட தராம வெளியே அமைச்சிருவாங்க. சம்பளம் வாங்கினீங்கள, வேலை செஞ்சு சும்மாவே வந்து வேலை செஞ்சேன்னு கேட்போம். அப்போ அதே மாதிரி நாவுக்கரசர் 40-50 ஆண்டு காலம் இந்த சமணத்துக்காக உழைச்சாரு. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே கிடையாது. நன்றியே உலகத்துல யாருக்கும் கிடையாது. யார் நாள உயர்ந்தோம், யார் நமக்கு வழிகாட்டினா, யார் நமக்கு ஏற்றி விட்டா,
இந்த நிலைமைக்கு யாரெல்லாம் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. நாவுக்கரசர் காலத்திலேயே அது நடந்தது, 2000 ஆண்டுக்கு முன்னாடியே நடந்துச்சு. அவரு நன்றி கெட்டவங்களை மறந்து நன்றியை காட்டாத, நன்றியை எதிர்பார்க்காத சிவபெருமான்கிட்ட போய் ஒரே பதிகம் தான் பாடினார். நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாரு. எப்பா நீ 40 வருஷம் எங்கேயே உழைச்சி விட்டு இன்னைக்கு வந்து நான் உனக்கு உண்மையா இருப்பேங்கிற நீ ஏன் நம்பிக்கிட்டு அப்படி நம்புறது அப்படின்னு சிவபெருமான் கேட்டுக்கணும்ல. ஏன்னா செய்ய வச்சவனும் அவன் தான், அனுப்பினவனும் அவன் தான், உலகத்தை எல்லாம் இயக்கணும் சிவன் 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 ஈசன். அவனுடைய உத்தரவில்லாம ஒரு அணு கூட அப்படி ஆட முடியாது, அசைக்க முடியாது. நான் உனக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே நான் அடிமை கிடையாதுடா. யமனுக்கே பயப்பட மாட்டவங்க உன்னை போல வீரனுக்கு பயப்படுவோமா? நரகத்துக்கு போக மாட்டேன், சுடுகாட்டுக்கு போய் என்னுடைய உடம்பு எரியாது, புதைக்க மாட்டாங்க, நான் உடம்போட கைலாயம் போவேன்னு சொல்லிட்டார் அன்னைக்கே நம்பிக்கையோட. அந்த நம்பிக்கை தான் அவரை காப்பாற்றுச்சு. திருப்பூலூர்ல உடம்போட முக்தி அடைந்தார். நாயன்மார்களை தவிர வேற யாரும் அப்படி கிடைச்சது. விதேக முக்தின்னு பேர். அப்படியே கரைஞ்சாங்க கற்பூரமாக. நான் யாரையும் ஏமாத்துறதும் கிடையாது, ஏமாறுறதும் கிடையாது. அதான் ஏமாறாதே ஏமாற்றாதேன்னு பாடினார். இந்த பிணியோட முடிஞ்சு போச்சு. என்னைக்கு சிவனடியாரா மாறினோ அன்னையோட எனக்கு பிணி இனிமே வராது, எந்த நோயும் வராது. கிட்னி ஃபெயிலியரு, கேன்சரு, ஹார்ட் அட்டாக்கு, குடல் வாழ்வு இறங்குறது, கைகால் எலும்பு தேயறது, மூளை நரம்பு கட்டாகிறது, விபத்து, எந்த நோயும் வராது, துன்பமே வராது. துன்பம் வந்தாலும் இடும்பையை கண்டு துன்பத்துக்கு துன்பமே தரணும். துன்பம் வந்ததா, எப்பப்பா வந்த, டீ சாப்பிட்றியா காபி சாப்பிட்றியான்னு கேட்கணுமா? துன்பத்தை ஓடி போயிடும். நீங்க கண்டு பயப்பட பயப்பட என்ன ஆகும் தெரியுமா? அது பெருசாகிக்கிட்டே வரும், பூதாகரமாக வரும். சாதாரண தலைவலியை வந்தோடனே ஆவும் வந்தீங்கன்னா அப்படியே உடம்பெல்லாம் காய்ச்சல் வந்துடும், அது பெருசாகும். சாதாரண தானே, சிச்சி போப்போ அப்படின்னு சொல்லி பாருங்க, அடுத்த நிமிஷம் ஓடி. மனம்தான் காரணம். சர்தான் போட, நீ இல்லைன்னு நான் வாழ முடியாத, யாரை நம்பி நான் பிறந்த ஈசன் இருக்கிறான் போட அப்படின்னு சொல்றாரு. நான் எங்கேயாவது வீட்டில் போய் பிச்சை கேட்டால் எனக்கு பிச்சை போடுறதுக்கு ஆள் இருக்குடா, சாப்பிடாம கூட இருப்பேன். நான் ரோட்டில் துண்டை விரிச்சு படுத்தோம்னா பூமாதேவி வந்து உன் வீட்டில் படுத்தாதான் இது ஏன் இடம் என் காடும்ப. நடு ரோட்டில் வீதியில் படுத்தோம்னா யாரும் என்ன பூமாதேவி, அன்னை பூமாதேவி என்னை எந்திரிப்பா இது ஏன் இடம்னு சொல்ல மாட்டாளா? இந்த திராணி, இந்த துணிச்சல் நம்முடைய அன்பருக்கு வந்ததுன்னா வாழ்க்கை துன்பம்லாம் சாம்பலா போயிடும். சொல்றாங்க, இஷ்டமுடன் என் தலையில் இன்னபடி என்று எழுதி வைத்து விட்ட சிவன் செத்தா போயிட்டா, செத்து விட்டானோ சிவன். முட்டை பஞ்சமே ஆனாலும், இந்த உலகமே அழிஞ்சு பஞ்சம், சாப்பாட்டுக்கு தண்ணிக்கு பஞ்சம் வந்தாலும் பரவாயில்ல, முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய். அண்ணாய்னா அம்மா. அம்மா இந்த உலகத்துக்கே பஞ்சம் வந்தாலும் நீ கவலைப்படாத, அந்த கவலை சிவபெருமான் பட வேண்டிய கவலை. ஒரு வீட்டில் சாப்பாடு கவலை, குழந்தைங்க பசியோடு இருந்தாங்கன்னா அந்த கவலை யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு தான் கவலை, அப்பாவுக்கு தான் கவலை. கொண்டு வந்து கொடுத்தால்தான் தந்தை. அப்பா போய் சமைச்சு சம்பாதிச்சு கொண்டு வரணும், அப்பா தான் பிள்ளைங்க பட்னியாக்குறான்னு கவலைப்படணும். அதனால உலகத்துக்கே தந்தை சிவபெருமான், அவனுக்கு தான் கவலை, தவிர நீ கவலைப்படாத. நான் பால் குடிக்கிறேனா பால் குடிக்கலையாங்கிற கவலை எல்லாம் உனக்கு தேவையில்லை. என்ன அவன் பார்த்துக்குவான். சிவபெருமான் செத்து போயிடல, உயிரோட தான் இருக்கிறான். அதனால நீ கிளம்புன்னு இந்த பச்சை குழந்தை அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லுது. பிறந்த குழந்தை அவ்வையார் குழந்தை தம்முடைய தாய்க்கு ஆறுதல் சொல்லுது. இட்டமுடன் இன்தலையில் இன்னபடி என்று எழுதி வைத்து விட்ட சிவன் செத்து விட்டானோ, முட்டை பஞ்சமே ஆனாலும் பாரம் அவனுக்கு அண்ணாய், அஞ்சாதே நீ போ. வர வேண்டிய எல்லா துன்பத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவன் கடமை. அதைத்தான் கிராமத்துல சொன்னாங்க, மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். இந்த பிள்ளையை பத்திட்டு இந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். இந்த காலத்துல 16 பிள்ளை 8 பிள்ளையை பத்திட்டு ஒரே கேள்வி, ஏயா அப்படின்னா மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்பாங்க. அது உண்மைதான். அது பாட்டுக்கு தெரியும், அது பாட்டுக்கு வளரும், எந்த ஊசி கிடையாது, ஒன்றும் கிடையாது, மாத்திரம் கிடையாது, ஆரோக்கியமாக வளர்ந்தது, எந்த கண்டுக்கும் கிடையாது. அது பாட்டுக்கு கீழே விழுந்தா அதுவே எடுத்து பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு பிள்ளைய வளர்த்துறதுக்கே 1000 பாடாப்பட வேண்டி இருக்குது. ஆக இந்த பக்குவம் எல்லாம் வந்தாதான் ஞானி, கேட்டா அவன் ஊனி. ஒரு அடியார ஒருத்தர் பார்த்தாரு. அவர் என்ன பண்ணாரு, ஐயா உங்க கஷ்டம் நீங்கன்னா நான் ஒரு வழி சொல்றேன் செய்றீங்களான்னாரு. என்னங்க ஐயா செய்யணும்? தினம் சிவாயனம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்கன்னாரு. அவர் கைக்கோள் முதலியார். கொஞ்ச நேரம் இறங்கினா கூட வேலை கட்டணும்.
ஆகினால் அவர் என்ன பண்ணாரு, என்னால இந்த சாமி எல்லாம் கும்பிட்டு இருக்க முடியாது, வேற என்ன ஐடியா சொல்லுனாரு. சரி தினம் திருநீர் இட்டுட்டு சாப்பிடுவேன், அது கூட என்னால முடியாது, வருவாங்க அப்படியே தறியிலே நான் சாப்பிட்டுருவேன், அதுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. திருநீர் இட்டவங்களை பார்த்துட்டாவது சாப்பிடுறியா, இது கொஞ்சம் எளிமையா இருக்குது, இது ஒன்னா ஒத்துக்கிறேன்ட்டாரு அவரு. அப்போ அவர் எதை வச்சு சொன்னார்னா, அவர் வீட்டுக்கு எதிரிலே ஒரு கொயவன் ஒருத்தர் இருக்கிறார், கொசவன். அவர் என்ன பண்ணாரு, திருநீர் தினம் தரிப்பார் என்ற ஒரு தைரியத்தினால அவரை பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு ஒத்துக்கிட்டாரு. தினம் இதை பார்த்துட்டு சாப்பிட்டாரு சொன்ன வாக்குக்கு. அன்னைக்கு அவர் மண் எடுக்க போயிட்டார், உழ மண்ணு. அட இவனை நம்பி இந்த வார்த்தை விட்டா இவன் எங்க போனான்னு தெரியல. நம்ம இப்ப பசி எடுக்குது, நான் என்ன பண்றது, பார்த்துட்டு வந்து சாப்பிடணுமேனுட்டு அவன் எங்க போய்க்கிறான்னு வீட்டுல போய் கேட்டாரு. அவர் மண் எடுக்க போயிட்டாருன்னா இவரு வேகமா ஓடுறாரு பசியில, அவனை பார்த்துட்டு வந்து சாப்பிடலான்னு. அவன் என்ன பண்றான், மண் எடுக்கும் போது வெட்ட வெட்ட ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு தேடினா புதையல் கிடைச்சிக்குது. அடடே, யாரும் பார்க்க கூடாது, சந்திரி பண்ணாம தூக்குற நேரம் பார்த்து இவன் போய் அங்க நின்னு அவன் முகத்தை மட்டும் பார்த்தான். இவன் என்ன பண்ணா, முகத்தை மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டேன் வந்துட்டு. இவன் எதை பார்த்தான்னு சொல்லல. வந்தாரு இவரு, சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துட்டார் தறியில எப்போதும் போல. நான் யாரும் பார்க்கலன்னு பார்த்தா இவன் வேற பார்த்துட்டு போயிட்டான்னுட்டு அவன் பார்த்தது முகத்தை, திருநீரிட்ட முகத்தை. அவன் என்ன பண்ணா, வந்து எப்பா நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, இந்த புதையல் வீணா போயிடும், இதுல பாதி உனக்கு தரேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். முகத்தை, திருநீரிட்ட முகத்தை பார்த்ததுக்கே பாதி கிடைச்சா இங்க இட்டா எவ்வளவு கிடைக்கும்னு யோசிச்சுக்கீங்க. நானே தலையில சத்தியாச்சு சொல்றேன், சிவாய நம என இடு திருநீரே தேடற்கரிய திருவலிக்கும் திருநீர். இந்த கவசமாட்ட அணிந்துகிட்டா வாழை எடுத்து அந்த குத்தனா கூட, அது என்ன வாழு, மாயன்ற ஒரு படை வந்து என்ன வீட்டு வந்தா என் உள்ள பாயாது, வெளியே போயிடும். இவர் திருநீர் தரிச்சிருக்கிறார் சிவாய நமன் சொல்லி, இவராண்ட நான் வரக்கூடாதுன்னு போயிடுமா. அப்ப அந்த திருநீருக்கு அவ்வளவு மகத்துவம். திருநீரு திரிபுண்டரமா தரீங்க, சிவாய நமன்னு தரி. என்ன எரிச்சாலும் திருநீரு தான். வஸ்திரம், மேடை, இவரு மிருதங்கம், ஹார்மோனியம் எல்லாமே எரிச்சாலும் திருநீரு தான். எல்லாத்திலையும் சூட்சமமா இருக்கக்கூடியது திருநீரு. அதனாலதான் அதுக்கு பேரு மூலப்பண்டாரம். பட்டணத்தார் சொல்லுவார், ஓர்பிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் இந்த அடியேனை இனிமேலாவது நீ ஆளுமேன்னு கேட்ப. ஒரு பிடி சாம்பல் கூட இல்லாத போறதுதான் இந்த உடம்பு. முடி சார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாவது. सुगन्धिं पुष्टिवर्धनम् पूर्वारुकमिव बन्धुम्